அழகே அழகுல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். முதலிரவுக்கான ஏற்பாடெல்லாம் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. சித்தார்த்து, ஸ்ருதி, பாக்யராஜ், மலரு 4 பேரும் முதலிரவுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சுரேஷ் அண்ணன் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தங்கராஜ் மாமா சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான அழகான பொண்ணை சுரேஷ் அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாரு. பத்தாவதுக்கு அந்த மதுமிதை விட இப்போ வந்திருக்கிற அண்ணி சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போதான் பார்த்தா சுரேஷும் வரவும், சுரேஷ் என்னடா ரூம் டெக்கரேஷன்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்கவும், அண்ணே இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். அது போக அவளுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த சூழ்நிலையில போயிட்டு மாமா அவ கழுத்துல நீ தாலி கட்ட வேற வச்சுட்டாரு. இந்த நேரத்துல இந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மலரு, ஏன் சுரேஷ் உனக்கும் மதிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்காக அப்படியே இருந்துருவீங்களா? அவ தான் உன் பொண்டாட்டின்னு ஆயிப்போச்சு. உன் மாமா பண்ண உருப்படியான நல்ல காரியம் எது தெரியுமா? மதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதான். மதிய உனக்கு இந்த பிரச்சனை மூலமா தான் தெரியும். ஆனா மதிய இதுக்கு முன்னாடி நான் கோயில ஒரு தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல குணமுள்ள பொண்ணுடா. நீ தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு, நீ தப்பான காரியம் பண்ணி தப்பா அவகிட்ட சிக்குனதுனால அவ உன்னைய தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா, நீயும் அவளை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. இதுதான் நடந்த காரணமே. நீ அந்த உங்க மாமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இரு. உங்க மாமா செஞ்ச உருப்படியான நல்ல காரியம் மதி மாதிரி நல்ல குணமுள்ள பொண்ணை உனக்கு கட்டி வச்சதான். நாங்க கூட பயந்துகிட்டே இருந்தோம். ஏதோ முகலட்சணம் இல்லாத பொண்ணு, ஏதோ அறகுறையான அறிவு இருக்கிற பொண்ணு, பத்தாவதுக்கு உங்க தங்கராஜ் மாமா மாதிரி இருக்கிற ஒரு முரட்டு பொண்ணை கோழி உனக்கு கட்டி வச்சிருவாரோன்னு நினைச்சு பயந்து செத்துக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஓ நல்ல நேரமா இல்ல இந்த குடும்பத்தோட நல்ல நேரமானு தெரியல. உங்க மாமா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இப்படியே 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்காம சட்டுப்புட்டுன்னு குடும்பத்தை ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க, நல்லபடியா குடும்பம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், அண்ணி உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், உன்னை விட எனக்கு நல்லாவே அந்த பொண்ணை பத்தி தெரியும்டா. நீ அந்த பொண்ணை குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. சரி வாங்க சித்தார்த், ஸ்ருதி வாங்க, நான் கொஞ்ச நேரத்துல போய் மதிய அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. சுரேஷ் பார்த்தா பயங்கரமான கோத்துல உட்காந்துருக்காரு. இங்க மதிய பார்த்தா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவதி, மலர் எல்லாருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி அப்பதான் உள்ள வராங்க. என்ன அலங்காரம்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், இந்தா இப்போ முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், இந்தாம்மா இந்த பால்சம் எடுத்துட்டு ரூமுக்குள்ள போ. நீயும் சுரேஷும் இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீயும் சுரேஷும் புருஷன் பொண்டாட்டி. சட்டுப்புட்டுன்னு 10 மாசத்துக்குள்ள ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி படுக்க சொல்லிட்டு போயிடறாங்க. அதானே, என்னடா இன்னும் இந்த வசனத்தை சொல்றதுக்கு யாரும் வரலையேன்னு பார்த்தேன். சரியா உங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், அண்ணி இப்பத்தட்டிக்கு மதியோடைய மைண்டு எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். என் புருஷன் எப்படி இருந்தாலும் மிரட்டி தான் இந்த கல்யாணத்துக்கு இந்த பொண்ணை சம்மதிக்க வச்சிருப்பாரு. மதி நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கிறாத. எப்படியோ இந்த கல்யாணம் நடந்துருச்சு. உனக்கு நான் எந்த விதத்திலையும் ஆறுதல் சொல்லவே முடியாது. உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய தப்பான விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, நடந்துருச்சு. உன் கழுத்துல சுரேஷும் தாலியும் கட்டிட்டான். நீ சம்மதிச்சுதான் மனமேடையிலே உட்கார்ந்துருக்க. நீ சம்மதிக்கலைன்னா மனமேடையிலே உட்கார்ந்துருக்க மாட்ட. நீ சம்மதிக்கிறதுக்கான காரணம் எப்படியும் உன் குடும்பத்தை மிரட்டி தான் சம்மதிக்க வச்சிருந்திருப்பாங்க. எப்படியும் உன் அம்மா அப்பா உன்னை பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. புரியுது. அதுக்கெல்லாம் காரணம் முழுக்க என் புருஷன் மட்டும்தான். என் புருஷன் பண்ற அத்தனை அக்கிரமத்தை நானே பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் பண்ற எந்த காரியமும் எனக்கும் பிடிக்காதுதான். அவருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தா மதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ பரவாயில்ல விடுங்க, என் அம்மா அப்பாவும் நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு காரணம் தான். அப்படின்னா நான் அவங்க மேலதான் முக்கியமா கோபப்படணும். என் அப்பாவுக்கு வேற வழி தெரியல. என் அப்பா 30 லட்ச ரூபாய் கொடுக்கலன்னா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டே தான் ஆகணும். என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், ஆனா எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. கடைசியில என் அப்பா அம்மாக்காக, என் குடும்பத்துக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன். என் அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் நல்லா இருக்கன்னா இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமா தான் இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டேன். இதுக்கு மேல யாரும் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி தெளிவான முடிவுல இருக்காங்க. சரி மதி, நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே போதும். ஆனா சுரேஷ் ரொம்ப நல்லவன், அன்னிக்கிட்ட கூட கேட்டுப்பாரு. ஆமா மதி, சுரேஷ் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், மலரு, ரேவதி, ஸ்ருதி எல்லாருமே சுரேஷ் நல்லவன் சொல்றாங்க. ஆனா மதிக்கு பார்த்தா சுரேஷ சுத்தமா பிடிக்கல. அம்மா அப்பாக்காக மட்டும்தான் சுரேஷ கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. சரிக்கா போதும், அவரை பத்தி பேசுனதெல்லாம் போதும், நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மதி பாட்டுக்க பால் சம்பு எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. பாவம் அண்ணி அந்த பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி மலர்கிட்ட சொல்ல, அப்பதான் மலரு, சரி விடு, எல்லாம் சரியாயிரும், இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரன்னு விதி இருந்திருக்கு, அதனால அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருச்சு. உண்மையிலே உன் புருஷனுக்கு நீ நான் என் சார்பா வாழ்த்துக்கள் சொன்னேனே சொல்லு. உன் புருஷன் பண்ண நல்ல காரியம் இந்த ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டாந்தது. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல குணமுள்ள பொண்ணு ரேவதி, அதான் அன்னைக்கு கோயில சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ரேவதியும் சொல்லவும், சரி சரி, ரூமுக்குள்ள அந்த சுரேஷ் என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. பால் சம்பு எடுத்துக்கிட்டு பார்த்தா இங்க மதி ரூமுக்குள்ள வர, சுரேஷ் பார்த்தா ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, மதி பார்த்தா ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் மதி சுரேஷ் கிட்ட, என்ன என்னை ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லி மதி கேட்க, என்னது சந்தோஷத்துல இருக்கேனா, என்ன நினைச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை கேட்கவும், ஆமா, இப்ப என்னை கல்யாணம் பண்ணதுனால உனக்கு உன் வேலையும் சீக்கிரம் கிடைச்சிரும், எங்க அம்மா அப்பாவை மிரட்டி இப்போ உனக்கு என்னை அடிமையாக்குன கதையா என் கழுத்துல தாலி கட்டிட்ட, நீ ஜெயிச்சிட்டேல, அதனால நீ சந்தோஷமா தானே இருப்ப அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், நான் சந்தோஷமா இருக்கின்றது இருக்கட்டும், ஆனா உன்னைய போய் கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கையில எனக்கு அப்படித்தான் வருது, எல்லாம் என் மாமா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ சொல்லவும், அந்த ஆளுக்கு ஒரு நாள் இருக்கு, என் அப்பாவை மிரட்டி என்னைய கட்டாயப்படுத்தி என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண வச்சு உன்னைய கல்யாணம் பண்ண வச்சாங்க பாரு, அந்த ஆளுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி கோவப்படவும், என்ன என்ன பண்ணுவ, என் மாமா மட்டும் இல்லைன்னு வையேன், உன் குடும்பம் திங்கிற சோர்ல இருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து தங்குற இடம் முழுக்க என் மாமா போட்ட பிச்சை, என் மாமா மட்டும் இல்லைன்னு வை, உன் குடும்பம் நடு தெருவுல தான் நின்றுக்கும், இவ்வளவு லோசக்காரி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே, ஏன் போகல, வீடு போயிரும், வேலை போச்சு, சம்பளம் இல்ல, வருமானம் இல்ல, பொழைக்கிறதுக்கு எங்கே போவோம், நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் நினைச்சு தானே என்னைய கல்யாணம் பண்ண, நீ ஒன்றும் சும்மா கல்யாணம் பண்ணலையே, என் மாமாவுக்கு தர வேண்டிய 30 லட்ச ரூபாய உங்க அப்பன் இலவசமா வாங்கிக்கிட்டு உன்னை எனக்கு கட்டி கொடுத்துருக்கான், அதனால நீ ரொம்ப ஓவராலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் வாய் திமரா பேசவும் மதிக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. பலாருன்னு பார்த்தா சுரேஷ் கணத்துல ஓங்கி ஒரு அறையை விட்டு, சி வாய மூடு, ஒரு குடும்பத்தை மிரட்டி எங்க அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி என்னை கட்டாயப்படுத்தி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த தங்கராஜுக்கு ஒரு நாள் இருக்கு பாரு, என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா சுரேஷுக்கு சவாலே விடுறாங்க.